5 விஷயமாக இந்த வாரியத்தில் நான் வந்து அடிய விஞ்ஞாபனம் பண்ணுறேன். கலியன் உரை குடி கொண்ட கருத்து உடையோன் வாரிய. கலியன் உரை, கலியனுடைய உரை, கலியன்ற சப்தத்துக்கு மிடுப்புடையவன் அர்த்தம். கப்பம் தவிர்க்கும் கலியே என்று ஆரம்ப சொல்றேன். சோமத்து ரீதியில மிடுக்கால பாசனம் விஷயத்தை சொல்றதை கூட இவர் மிடுக்கா சொல்றதுல ஒரு விஷயம் ஒன்றுதான். ஆனால் சொல்ற செய்தியில மனசுல போய் சேர்றது ஒன்று உண்டு. சொல்றதை அப்படி மரபற்ற நிச்சயபூர்வமாக சாதிக்கக்கூடிய ஆழ்வார்கள். அப்படிப்பட்ட கலியன் உரை, உரை என்கிற தமிழ் சொல்லுக்கு 2 பொருளும் உண்டு. திருவுரையாய் தாமபொருளாய் முத்துவார் அர்த்தம் விஷ்ணு ஈயம் வாணி, அதை சுவாமி சாதிக்கிறார். அப்போ திரு உரையாய் என்று சொல்லும்பொழுது உரை என்று சொல்ல சப்தத்தை சொல்றது. அப்போ கலியனுடைய கலியன் சாதிச்ச விடயங்களை மாத்திரம் இவர் தன்னுடைய சீர்திருத்திக்கிற காட்டுல கலியனுடைய சப்தங்களையே பயன்படுத்துகிறார் என்பது காட்டு. அது பக்தி அதிசயத்தை காட்டு. ஆழந்தார் நாசமுனிகளுடைய சப்தங்கள் பாஷிகார அடிக்கடி அப்படியே பயன்படுத்துறாங்க. கீதார்த்த சங்கரத்தினுடைய சப்தங்களை ஒவ்வொரு அத்தியாயத்தில கீதா பாஷையும் அந்த கீதார்த்த சங்கர பதங்கள் இல்லாமல் இல்லை. அதனால ஆழந்தார விஷயங்களை தரிச்சுட்டு தன் சப்தத்தால் சொல்றதுனாலே அது அவர்கள் மதிப்பை காட்டுறாங்க. அவ சப்தங்களை பயன்படுத்துறதுன்றது பக்தி அதிசயத்தை காட்டுறது. ஏன்னா கலியனுடைய உரை, கலியனுடைய சொற்கள் குடிகொண்டா நித்தியவாசம் பண்ணிக்கிற படிகொண்ட கீர்த்தி இராமாயணம் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில், குடிகொண்ட கோயில் கொண்ட என்ற சப்தம் அருட்செயலுக்கு வருது. அதாவது திருமலை நம்பிகளுடைய பெரிய திருமலை நம்பிகளுடைய ஸ்ரீமத் ராமாயணத்தில் அவரிடத்திலிருந்து கேட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் நித்தியவாசம் பண்ண முடியாது. ஆட்சிகாரத்தில் ஸ்ரீசைலம் போன்றதிலிருந்து கலித்திலிருந்து சாகிறார். அப்படி கலியன் உரை, உரை என்ற சொல்லுக்கு சொல் என்று கொண்டால் கலியனுடைய சப்தங்கள் குடிகொண்ட நித்தியவாசம் பண்ணுகிற திருவுள்ளத்தை உடையவர். கலியனுடைய குடிகொண்ட கருத்து, கருத்து என்று இந்த திருவுள்ளத்தை சொல்றது. அல்லது உரையூர் என்று சொல்லும் போது வியாக்கியானம் சொல்றோம், வியாக்கியானம் சொல்றோம். அப்போது அர்த்தம் என்று கொண்டால் கலியனுடைய ஸ்ரீசூக்தியில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் குடிகொண்ட திருவுள்ளத்தை உடையவர் என்று ஆகிறது. இது 5 விதமாக பிரித்து பார்க்கிறேன். கலியன் தமிழ் மாதம் தான் சாட்சிக்கிறேன் ஸ்ரீசூக்தியில, சுவாமி 100 பாடியை சாட்சிக்கிறேன். அப்போ தமிழ்ல சொன்ன கலியனோட தமிழ் பயன்பாட்டை சுவாமி தமிழ்ல பயன்படுத்துறது. தமிழ்ல கலியன் சாட்சியதே சம்ஸ்கிருதத்துல, தமிழ்ல சுவாமி சாட்சிய கலியன் சாட்சியதே பிராகிருதத்துல, தமிழ்ல கலியன் சாட்சிய விடைகளை இந்த 3 வகையில இதை சுவாமி பயன்படுத்த. பொதுவாகவே ஒத்துமை முடிவார். இந்த 2 ஆச்சாரியர்களுக்குள்ள ஆழ்வார் ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களுக்குள்ள அதிக பிரபந்தம் 6 பிரபந்தம் சாதித்தவர் கலியன். ஆச்சாரியர்களுக்குள்ள அதிக கிரந்தம் சாதித்தவர் சுவாமி தேசிகன். ஆழ்வார்களுக்குள்ள அதிக திவ்யதேசங்களை பாடினவர் கலியன். ஆச்சாரியர்களுக்குள்ள அதிக திவ்யதேசங்களை பாடினவர் சுவாமி தேசிகன். ஆழ்வார்களுக்குள்ள தனித்தனியாக தசாவதாரத்தை பாடின ஆழ்வார்கள் உண்டு. 2 தசகம் பாடினவர் கலியன். இவரும் தசாவதார ஸ்தோத்திரத்தை சாதிச்சிருக்கார். அதுக்கப்புறம் சுவாமி கலியனுடைய சொற்கள் இவருடைய தந்தங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஒன்றும் சப்தங்களை பயன்படுத்துறது சைலி. அந்த சைலியில பார்க்கணும்னா கூட கணவனுக்கு பார்க்கிறோம். வியமுடவிட இனமுட இதரமணமகள் உயமிட தலமலையாக மதுரையமள் நயமுட நட எனமிட எவர் நடமையில் கயபுருக்கான புறம் அடிக்க உதவிடமே. 10 பாசனங்கள் சாகிற. இந்த 10 பாசனங்கள்ல ஒரு நியமம். அந்த பாசனங்கள் ஆராய்ச்சி தன்னுடைய பாசனங்கள்ல ஒவ்வொரு பாசனங்கள்ல ஒரு புதுமை உண்டு. அதுல விஷயத்தை விட்டுருவோம். நெட்டெழுத்துல குறியெழுத்துல அந்த பாசனங்கள் ஆரம்பித்தான். மற்ற எழுத்துக்கள் மொத்தம் குறியெழுத்திலேயே இருக்குது. ஆகையினால அதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு ஈற்றசை மட்டும். பாசனத்தை முடிக்கும் பொழுது தமிழ்ல ஏ ஓ என்கிற ஒளியோடம் இருக்கணும் என்று லட்சணம். ஏன்னா அவ்வளோ இருக்கிற அது ரசம் இருக்காது என்பதற்காக ஏ என்பதையோ ஓ என்பதையோ அதுக்கு ஈற்றசைன்னு பேர்.
ஈற்றசைக்கு பொருள் கிடையாது. அந்த ஈற்றசையை முடிக்கணும் என்பது வியாக்கரணம். அதனால வியமுடன் விட இளமுறை தரமான மகள் உயவிட தட வரையாக அவருடையவர் நயமுறை நட எனவிட எவர் நடவையில் கயகுரு கனகுட மணிகதமிடமே. கடைசியில மட்டும்தான் நெட்டெழுத்து, மற்றதெல்லாம் புரில் எழுத்தாக இருக்கும். 4ஆம் வாசகத்தில் மட்டும் ஏதல நகசாயில எவரவனை போது செய்த மரிய புனிதன் நிறமலர் போதிய மதுகரன் குலவிய மருமகள் காதல் செய் கனகுட மணிகதமிடமே. அதுல மட்டும்தான் நெட்டெழுத்துல பாசம் மாற்றிருக்கு. இதுல சுவாமி தேசிகன் ஸ்ரீ வைஷ்ணவ தினசரி பாசனம் பூர்த்தியாக இந்த கலியினுடைய கண்ணபுத்து பாசனம் இந்த தசகத்தினுடைய அமைப்பிலேயே சாத்தியிருக்க வழி இருள் அறிவும் அறிவலம் மனவகை கலிகிரி மகிழ்ச்சிய கலி அவன் அடியினை மரபுனால் அடியவர் அடியவர் கடவுளை அரி 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 அரியே ஈர்க்கசை மட்டும்தான் நெட்டு எழுத்து, மற்றதெல்லாம் உள்ள எழுத்தாக சாதிச்சுங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், இதை கலியனுரை கொடுக்கின்ற கருத்துடையோன்னு அதுக்கு இதை உதாரணம் முடியுமா? ஏன்னு சொன்னால் சுவாமி நம்மாழ்வாரு இப்படி பாசம் சாதிச்சிருக்காரு. உயர்வார உயர்நாள் முதல் பாசகமும் மனநகமானவார 2ஆம் பாசகத்திலையும் இதே லட்சணம் இருக்கு. ஈர்க்க செய்தவன் மற்றதெல்லாம் குறியெழுத்தாக இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு தசகம்ல நாம் அவன் இவன் அவன் இவன் அப்படியே மாறிட்டார். 3 பாசம் வரைதான் இந்த லட்சணம் இருக்கு. 4ஆம் பாசகத்திலிருந்து மாறிட்டார். ஒரு தசகமே பூர்த்தியாக இந்த லட்சணத்தோடு இருக்கிறது என்பது கலியனிடத்தில் இருக்கு, வைஷ்ணவத்தில் இருக்கு. ஆகையினால இது கலியனுடைய கணக்கெடுக்கலையோன்னு சொன்னாங்க. அது மாத்திரமே பரமஹம்ச சுவாமி யாமே ஓர் இலக்கணம் பகுக்கவுமாம் என்று சாய்கிறார். நான் ஒரு வியாக்கரண கிரந்த சூத்திரம் எழுதினால் ஏற்றுக்கொள்வார், ஏற்றுக்கொள்வர் அந்த சக்தி இருக்கு. ஐக்கியனுடைய சக்தி எங்கிட்ட இருக்கிறதுனாலே யாமே ஒரு இலக்கணம் பகுக்கவுமாம் சாய்கிறார். அது இப்படி தெரியுது. தமிழ்ல வர்ணமாலையில தொல்காப்பியத்துல, அதாவது இப்போ எங்கெங்கெல்லாம் நன்னூல் தொல்காப்பியத்துல இன்னைக்கு வரை தமிழ் வியாக்கரண பண்டிதார் சண்டை போட்டு தீர்மானம் பண்ண முடியாதுக்காரோ அந்த இடம் மொத்தத்தையும் கலியனை கருத்துலையும் இவா 2 பேருடைய சீசுக்தியும் அந்த வகையில் ஆராய்ந்து பார்ப்பதையானால் பதில் கிடைக்கிறது. இப்போ வர்ணமாலை சொல்லும் பொழுது தொல்காப்பியம் சொல்ற, நான் ஐயன் ஸ்கூல்ல படிக்கும் போது என்ன பண்ணா ஒரு சர்க்குலர் வச்சாங்க. இனிமேல் ஐயன் எழுதவாமா, ஐயர் அப்படின்னா எழுதலாம் அப்படின்னு சர்க்குலர் வச்சாங்க. அப்புறம் சண்டை போட்டு அதை வாபஸ் வாங்கினாங்க. அதுல தொல்காப்பியத்தில் இருக்கு இப்படி எழுதலாம் என்று அவ சொன்னான். எழுதலாம் சொன்னான். எழுத கத்துக்கலாம் என்ன கஷ்டம் இருக்கு, இன்னும் எழுத்து செஞ்சதாக கல்லை போறதால் ஆனாலும் சொன்னான். அது என்ன சொல்றா, தொல்காப்பியத்திலே சூத்திரம் இருக்கு. அதனாலே ஆம் ஈ சேர்ந்தா ஐவழி வந்துருது, ஆமும் ஊ சேர்ந்தா அவ்வழி வந்துருது அப்படின்னு அவன் சூத்திரம் பண்ணிருக்க. அதனால இப்படி ஐயன்றது எழுதல ஐயா போட மாட்டான், போட்டலாம் அப்படின்னு சொன்னா அது இன்னுமே இருக்கு. அது எந்த தமிழ் பண்டிதார் அப்படி எழுதலாம்னு சொன்னாலோ ஸ்கூலுக்குலாம் சர்க்குலர் போட்டாலோ அவள் விஷயா கடைசியில் வாபஸ் வாங்கினா ஆனால் நான் சொன்னது கரெக்ட் தான் இதுவரை அவன் சொல்லிட்டு இருக்கா. சுவாமி தேசியம் கலியுடைய கிரந்தங்களிலிருந்து உத்தம சுவாமி ஒரு கோரிக்கை போட்டுக்கிறத பார்க்கவே. ஆனால் அந்த தொல்காப்பிய நூலுக்கு நமக்கு இன்னைக்கு அந்த தொல்காப்பியர் என்ன சொன்னார் புரியுது. அது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆளும் ஈயும் சேர்ந்தா ஐதான் எழுதலாம். ஐயுள்ள எழுத்துக்கு எதிர்பேசத்து ஆகாது. ஏன்னா ஆழ்வார் திருக்குறளை பார்த்தா ஐயிலே ஒரு சப்தம் இருக்கு. ஐயாரண்ட வழக்கிலும் நீங்கள் ஐயாரண்ட அருஞ்செய்யனக்கே ஐயங்கிற சப்தத்துக்கு ஈஸ்வரன் ஒரு அர்த்தம், கபமும் ஒரு அர்த்தம். கபவாதத்தை கட்டாவரம் ஸ்மரணம் புதஸ்தே ஐயார் கண்ட வழக்கிலும் ஐ என்பது அகில சொத்து தானே. ஆறு என்கிற விகுதியை ஏன் பயன்படுத்தினார்? அகிலைக்குடைய உயர்நிலையை பயன்படுத்தினார் என்று கேள்வதற்கு இந்த கப பையல் எப்படி வியாக்கியானம். இவருக்கு கடைசி காலத்துல கூட பகவத் தியானம் பண்ண முடியாம தடுக்கிறதுனால அது மேல இருக்கக்கூடிய வெறுப்பினாலே திரைப்படுவதற்காக ஐ கண்ட வழக்கு சொல்ல வேண்டியதுங்க ஐயாறு கண்ட வழக்கு என்று ஆழ்வார் சாய்கிறார் என்று அங்க வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்போ ஐ என்கிற சப்தமானது கபத்தை சொல்றது. அப்போ ஆ இங்கின்னு
அது அர்த்தம் இல்லை. அப்போ இந்த 10 பாசுரங்கள் எடுத்து பார்த்தா அந்த நன்முகம் காப்பியத்தில் சொல்லப்பட்ட அந்த வர்ணமாலைகளுடைய விசாரத்துக்கு பதில் கிடைக்கும். இப்போ இவர் என்ன லட்சணம் வைஷ்ணவதற்கும் வியகுணங்கள் இந்த பாசுரத்திலேயும் முதல் எழுத்து குற்றெழுத்தாக இருந்தால் ஈற்ற செய்த எல்லாம் குற்றெழுத்தாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பல இடங்கள் ஐ இருக்க பாசுரத்தில் விய முடை ஈனமுடை மடமகள் உயர்வை நடவாரை அதில் ஐ அதாவது நயமுறை நலம் இளையவர் நடைபயில் கயக்கும் ஏழவர் நகை இளையவர் அரை வேணை ஐயிருக்கு வினை இருக்கு. இப்பெல்லாம் ஐயிருக்கே என்று ஒரு கேள்வி வரும். அதுக்கு புத்தக சுவாமி அப்போ ஐயி என்பது நெட்டெழுத்தாக இருந்தாலும் 2 மாத்திரை 5 லட்சம் மீதெல்லாம் 2 மாத்திரை இருக்கு. அப்ப 2 மாத்திரை 8 லட்சம் இங்க சொன்னது பொருளை பாதிப்புகள்ல. அதனாலதான் வங்கிபோம் சுவாமி கூட வைஷ்ணவத்தில் 9வது பாசுரத்துல ஒருமைன்றத ஒரு சில பாடங்கள் இருக்கு. அதை ஒருமையே இருக்கு. 9வது பாசுரத்துல ஒருமையே இருக்கு. இந்த பாடவேதத்துக்குள்ள இது லட்சணம் பூர்த்தியாகுதுன்னு சொன்னா கலியன் 4வது பாசுரத்திலே முதல் எழுத்து நெடுவெழுத்தாக வச்சிருக்காரு. இவர் 10 பாசுரத்திலேயே நெடுவெழுத்துல முதல் எழுத்து வச்சிருக்காரு. இப்போ 9ஆம் பாசுரத்துல மாத்திரம் விதிவிலக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சுவாமிக்கு ஏதாவது ஒரு அப்படின்னே அர்த்தம் பண்ணலாம்னு உபயோக சுவாமி சாதிக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஐயின்னு எடுத்துக்கிட்டா 2 மாத்திரை ஆயின்னு எடுத்தா 1 மாத்திரை. அப்போ இது 2 அக்ஷரமாக கணக்காக ஒரு மாத்திரை ஈ அரை மாத்திரை அப்படின்னு சுவாமி சாதிக்கிறாருன்னா பாசுரங்களுக்கு மட்டும்தான். பாசுரங்கள்ல ஒலி குறிப்புக்கு குற்றெடுத்து அதாவது பல இடங்களில் பாசுரங்கள் என்ன பண்ணுறோம் வல்லினம் மெல்லினமா இருக்கு. வல்லினமா வல்லூர் சொல்றதுக்கு பாசுரத்தில் எழுதுறாங்க. இப்போ குறுக்கும் அறுக்கும் விளையாடுத்தவனை நிறுத்தும் மரத்தொன்னிய சுதையினாக்கு வெறித்தன் மரத்தோழர்கள் சூழல் திருநாவாய் குறுக்கும் வகைப்புகளோ இயற்க குறுகும் சொல்லணும். அர்த்தம் குறுகும் தான் சொல்லணும். ஆனா அவர் எதிரி சொல்லியிருக்கோம் அறுக்கும் என்பதற்காக குறுக்கும் சாதிக்கிறார். பாஷைக்காக குறுகும்னு அர்த்தம் பண்ணிக்கணும் சாதிக்கிறார். இப்படி அந்த தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய வாக்கியத்துக்கு இப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். எழுதும் போது 5000 பாசுரங்கள். ஆனா உச்சரிக்கும் போது ஆகிய உச்சரிக்கிற மாதிரியாக உச்சரித்து சொல்லலாம். ஒளியின் பங்கி என்று சுவாமி தேசிகன் கலியுடைய சுத்தியாக அந்த தொல்காப்பியம் அப்படி இல்லாத தொல்காப்பியத்துல 3 சுத்தங்களுக்குள்ள முன்பு விரோதங்கள் வரும். கலியம் சுவாமி தேசிகன் சுத்தி வச்சு தொல்காப்பியத்தை பார்த்துட்டா எவ்வளவு சமம் ஏற்படுறது 3 சுத்தத்துக்குள்ள. அது மாத்திரம் இல்லை, சுவாமியோட சப்தங்களையே பயன்படுத்துறதுனா நிலையாமையை பற்றி சுவாமி சாதிக்கிறது 3 தசகங்கள். பெரிய திருமண 3 தசகங்கள் திருவிநகர் பாசனம். அதுல ஆண்கள் மன்னரையும் குழலார்கள் பல்லாண்டு ஜெயிப்ப ஆண்டாள் ஐயவல்லாமசாதி முன் ஆண்டவரே ஆண்டாள் என்று வந்தார் அந்தோ படைவாழ்க்கு நன்மை கேட்ட நின்னடைந்த திருவிநகரமே அவனே. பரமத சோமானத்தை நிலையான சுவாமி சாதிக்கிறார். அதுக்கு பாசனம் சாதிக்கிறார். சாதிப்போம் தந்திரங்கள் அழகதா தத்தால் நிற்க தான் வேந்தம் கொள்ள மையம் ஆண்டாள் ஆண்டாள் சந்திரனும் சூரியம் வீயும் காலம் நாடகையும் பரமத்து தைவாரம் இந்திரனும் ஏவியத்தை ஈசந்தாரம் ஈரிரண்டு முகத்தாலும் இல்லாமல் நின்றுவான்மைகளால் நாகமெல்லாம் நகர்ந்து நற்பதமே அறிவாரே. நிலையாமைக்கு கல்வி கல்வியை எந்த 30 மாதங்கள் சாத்தியம் அந்த 30 மாதங்களுடைய சப்தங்களை எடுத்து நிலையாமை பற்றி பாசங்கள் இருக்கும்போது அதை சப்தத்தையே பண்ணுற ஆண்டாள் ஆண்டாள் என்கிற அஸ்திரிமாக பங்கின் பவி அல்லாத பெருமானும் அங்காளி அம்மாவும் திருமாவகை பெற்றுமன் கோயில் கொண்ட பேரருளாளனும் வியப்பா விரும்பும்படி கரை கொண்ட கருணை எப்பொன்னம் பேசி ஈதன் அப்பாங்கே. பேரருளாளர் சப்தம் இவருக்கு திருவள்ளுவர் இருப்பார்கள். பேரருளாளர் சப்தம் திருக்குறுங்குடி பாசத்துல பேரருளாளர் சப்தம் அங்க சற்றவன் தென்னில் அங்க வளர்ந்த நெஞ்சகம் அங்க நெஞ்சகம் சுவாமி தேசத்தில் நெஞ்சம் இந்த ஒரு வித்தியாசம் திருமாவளவன் நெஞ்சகம் கோயில் கொண்ட
சப்தத்தால் சொல்லாமல் அப்படியே இன்னொன்று திவ்யதேசியம் பெருமானுடையமாக அகோபிலத்தையும் சுவாமி தயாரித்து சொல்றேன்னு ஒரு குறிப்பு இருக்கு. அகோபிலம் தவிர அகோபிலத்தை சுவாமி மங்களாதாரம் பண்ணாரா இல்லையாவது ஒரு கேள்வி. அது தவிர பார்த்தா 26 திவ்யதேசங்களுக்கு ஏற்கனவே சுவாமியார் சொல்லப்படுறது. 26 திவ்யதேசத்தினுடைய திருநாமம் அங்க எழுந்திருக்கு எம்பெருமானுடைய திருநாமத்திலோ கலியம் பிரகாரம் தாய்கிறது. தாச சத்தியம் மேல் ஜோதி ஸ்திர ஜோதி தாய்கிறது. இதுல தாச சத்தியம் தாய்கிறது. இப்போ அஷ்டபுஜை சம்போதனம் பண்ணலாம். ஆனால் அஷ்டபுஜாஸ்வதேச சம்போதனம் பண்ணும்போது திரிபுரம் நினைத்தாலும் முடிதலை மாதவன் போல் குழங்கி மூவுலகம் முறையால் வளர்ந்த என கேதர வாழ்க்கைக்குழு இரஞ்சனாக விளந்து கூறா ஐயுவார் ஆழ்வரன் அட்டபயகரத்தே நல்லாரே. அதனால் இங்கேயும் அஷ்டபுஜாஸ்வதேசம் என்று சப்தத்தை பிரயோகம் பண்ண இப்படி சொற்கள் இப்படி ஒரு 100 இடம் நேதாரியம் பஸ்ல தூக்கம் வர நினைச்சு 100 விஷயம் போடுறது சப்தங்கள். தேசியோட தேசத்துக்கு வருஷம் பண்ணல. ஆனா அது மனப்பாடம் அப்படி சப்தங்களை அர்த்தத்தை பார்ப்போம். இது ஒரு மாசம் ஒரு சப்த விடயத்தில் அர்த்த விஷயங்களை பார்த்தோமே. ராமன தசரதத்திலிருந்து கௌசிகர் கூட்டு போற இதை வர்ணிக்காத கவிதை கிடையாது. காகபக்ஷதரம்னு வால்மீகி சாத்தியம். அதை இன்னும் கூட காளிதாசன் கொடுத்து காகபக்ஷதரமேத்யயா ஹரிதா தேஜசாம்பின வயஸ்ஸமீக்ஷதே கௌசிகேன கிரசகிரசிதீஸ்வரः ராமமத்வர விபாகசந்தயே காகபக்ஷதரமேத்யயா ஹரிதா தேஜசாம்பின வயஸ்ஸமீக்ஷதே சொன்னார். நெருப்பு இருக்கு. இது காட்டால மூட்டின நெருப்பு, அது அதிக சுகம். இது இப்போ மூட்டினது கம்மியா சொல்லக்கூடாது. மற்ற வஸ்துக்களுக்கு வேணா ஆவிக்கு சீனியாரிட்டி அதை சொல்லலாம். இது நேற்று தோச்சப்பால் இன்னைக்கு தோச்சப்பால்னு சொல்லலாம். நெருப்புல அப்படி சொல்ல முடியாது. தேஜஸ்ஃபுல்லா இருக்கிறது வயசு கிடையாது. காதோஷனா இருந்தாலும் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். இந்த விஷயத்தை சம்ஸ்கிருத சாகித்ய லோகத்துல இந்த விஷயத்தை சொல்லாத கவிகள் கிடையாது. ஓஜராஜன்னா இவன் க்ஷத்ரியன் சமான வயசுனா வச்சு பார்த்தா ஒரு பிராமணன் பலாசத்தை கை வைக்க வேண்டிய வயசு. இவன் பலாசால தர்மம் பண்ண போவான். பலாசத்தை கை வைக்கணும். இவன் பலசத்தம் மாம்சாதியாக தண்டனை கொடுக்கிறதுக்கு போனான். எல்லாம் சொல்றான். இதை சுவாமி தேசிகனும் மகான்கள் சாகிற. ஆனா கையில் சாகிற கௌமார கேடி கோபாயித கௌசிகாத்மரா. கௌமார கேடிங்கிறத சுவாமி எங்கே இருக்கிறார்னா கையிடத்துல இருக்கு. வள்ளி இளையார் மதில் நீர் நன்மையான கோவை அல்லல் செய்து வெஞ்சமற்குள் ஆற்றல் மிகுந்த ஆற்றலான் வல்லாவரக்கல் குழப்பாவை வாரமிதம் வேண்டியை கல்வி சிலையால் காத்தால் கனபுரம் பொழுதுமே. கல்வி சில பூர்வமாக சாய்ந்த கண்ணபுரத்தை எழுதுவதற்கு எவ்வளவாக அன்னைக்கு கௌசிகனுடைய அத்வரத்தை காப்பதற்காக போனான். பிதிர்வதன தேசாது பிதிர்வதன கௌரவாது வதனம் கூறி சேர்த்து கர்த்தவியம் சக்தியாக ஆளாவதை சொன்னார். அதுக்கு அதையும் ஒத்துட்டு கல்யாணம் சாய்கிற ரூபத்துலதான் அவர் சொன்னார். 1000 யானை எதிர யானை வந்தா தூக்கி பிடிச்சி ஒதுக்கிட்டு போனவர்கள் அவருடைய சரீரத்திலேயே புருஷத்துவம் ஸ்திரீத்தம் இல்லையே. ஆள் அனக்கர் குழப்பாகும் புருஷத்துவம் பூர்ணமா இருக்கு அவருக்கு சரீரத்திலேயே அப்படி இருக்கும்போது வாழ முனிதம் வேண்டி 1000 யானை வாழ்வார்கள். அவனிடத்திலிருந்து முனிவமைய வேண்டிய காக்க எதை வச்சிருக்காதான் கல்வி சிலையால் காத்தாரோ. அப்புறம் பெரிய பல மந்திரங்கள்லாம் வந்தாவுக்கு காக்கிறதில்லை. இது அந்தந்த வர்ணத்தை சேர்ந்தவா உபாத்தியாயாரு என்ன பண்ணணும். அப்பா பவித்திரம் இருக்குதே பார்த்தாலும் அவன் சரியா பண்ணுவான். மற்ற நமக்கு உபாத்தியாயாரு இல்லாதவர்களுக்கு 60 ரூபாய் பவித்திரம் பண்ணவராது அதை பிச்சு போடுவாங்க. அதை எடுத்து போறதுக்குள்ள இவாளுக்கு அது போல இருக்காது. அது மாதிரி பண்ணுவா. ராமவனத்தை வாசித்து ரகுவம்சம் முதல் சத்தை வாங்கினான்.
கத்தியம் அடிக்கிறாங்க. அப்படி கல்வி சிலை அந்த சத்திரிய யோஜனமாக அவனுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கல்வி சிலையை வந்து காரணம்னு அவர் சாதிக்கிறார். கல்வி சிலை என்கிற சப்தம் சுவாமியுடைய திருவுள்ளத்தில் கூட இவர் என்ன பண்றாருன்னா கௌமாரியை சாதிக்கிறார். கல்வி சிலை அந்த சிலை என்று தனுசு சொல்ற அந்த இவர் கௌமார கேடியா சொல்லிட்டாரு. அந்த காலத்தில் வந்து கேடியா சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சுவாமி எங்கேயும் அதாவது அருள் செயல பார்த்து வியாக்கியானம் இருக்கக்கூடிய இதுல பின்னர்ல இந்திரக்கும் ஒரு பாடம் லோகத்தில் இருக்கு. ஆனா வியாக்கியானத்தில் இந்திரக்கும் வியாக்கியானம் இருக்கு. இந்திரக்கும் இணைவர்கள் இந்திரக்கும் இடமர்க்கும் முதல்வர் தன்னை இரண்டாட்சியை திருப்பம் தான். இங்க வேகமானது பரபாசுக்காக வந்து அவ பூஜையாளருக்காக சொல்லக்குள்ள உண்மையிலேயே பல பேருக்கு சொல்றதுதான் இருக்குது அப்படின்னு அந்த வியாக்கியானம் பண்ணிருக்க. சுவாமி அந்த பாடத்தை ஆதரிச்சுன்னு தெரியும். நம்ம 2 பாடபேதங்கள் கூட இன்னைக்கு அருள்சேவை எங்கெல்லாம் பாடபேதங்கள் இருக்கோ அந்த பாடபேதங்களுக்கெல்லாம் பதிலாகிறது நமக்கு சுவாமிகிட்டே தெரியும். சுவாமி எங்க சாப்பிட்டாலும் வேதசாம் சேவியம் அப்படி சாய்க்கும். பிரத்யாஷ்ட புராண ஹங்கியும் கூட வேதசாம் பிதாமி அபூதம் சாய்கிறேன். மானசமய சுஜாதா நாளிகேர சுஜாதா வேதசோ எங்கேயும் வேத பிரயோகம் சுவாமி பண்ணதில்லை. சுவாமியோட பகவத பிரயோகம் எங்கேயும் அவன் விஷயத்தில் இருக்கிறதுனால இந்திரன்ற பாடம் சுவாமி திருவோடு இருக்கு. கலியர்களுக்கு ரொம்ப கருத்துடையோன்னு சொல்லிட்டாரு. அதுவும் தசாவதாரம் தனித்தனியா ஆழ்வார்கள் சாதித்தார். 2 தசகமா சாதிச்சவர் கையில் மாற்றம் தான். 2 தசகம். அப்ப தசாவதார ஸ்தோத்திரம் ஆழ்வார் கல்யன் மற்றவாரம் தாழ்வான தசாவதார சாதித்தார். தசாவதார ஸ்தோத்திரம் சாதித்தார். தசாவதார ஸ்தோத்திரம் சாதிச்சவர் சுவாமி தேவியன். அதுல பல இடங்கள்ல கலியன் தசாவதார தசகங்கள்ல 2 தசகங்கள்ல என்னத்தை சாதிக்கிறோ அதை திருமணத்தில் கொஞ்சம் கூட கூட்டி சாதிக்க. அப்படியே வேலைகள் கொஞ்சம் இருக்கணும்ன்றது எப்பவுமே சுவாமி கொண்டு போட்டோம். வெறுவர வெள்ளவரல் அமுதம் கூடம் மகிமையோர்மின்னு கடைய பருவரையோர் நுழைந்த முதுகில் பறந்து சுழல கிடந்து தொழிலும் அறுவரையில் நலன் மயனாமையான திருமாற்றம் அக்குறனே செருமிகவாரற்ற வரப்பொன்று சுக்தி திசமன்னு மின்னுடனே வெறுவர வெள்ளவரல் அமுதம் கூடம் மகிமையோர்கள் கடைய அறுவரை ஒன்று நின்று முதுகில் பறந்து இடைநடனம் சுழல்கள் பறந்து சுழல்கள் பறந்துங்கிறது பறந்து இல்லை பறந்து இடைநடனம் ஊர்ம எவ்வளவாடைய முதுகு மொத்தத்திலேயே மந்திரமலை செஞ்சுது. அப்பதான் ஒரு இடத்துல செஞ்சா கண்புகளும் போகாது. அபியாசம் இன்னொன்று ஒரே இடத்துல செஞ்சா அறிவு அதிகமாகும். மொத்தம் முதுகு சொல்லி சொன்னா மொத்தம் சொல்லணும். ஏன்னா ஒரு இடத்துல சொன்னா பக்கத்துல இடம் அறிவாங்க. முதுகில் பலமுத்து சுழல கிடந்து துயிலும் சாப்பிட்ட பூமாவாகும். அபியாசுகோ குணத்தையும் அனிபுதம் கண்டு எனை அர்ஜுனா அனிபுதம் கண்டு எனை நித்ராலசிய கொரட்டையும் கூட சேர்த்தார். கொரட்டையும் கூட்டவர் கொரட்டை இவர் கொரட்டை விடல. கொரட்டை விடாம கொரட்டையும் கூட சேர்த்து நல்ல ஊர்னா கொரட்டை விடுறான் அப்படின்னு சொல்ற ரீதியில அதையும் கூட சேர்த்து அதுக்கப்புறம் வீடாந்த பதானிய தானவசம் அந்த உத்தராகத்துல யத்வஸ்தாவ சமுச்சித த்வஜமணி விருத்தாந்த சித்தாந்திபிஹி ஸ்ரோதோபிஹி சுரசிந்துர அட்டசுசிதா சோதேஷுதோமுயதே திரிவிக்ரமதய அடியிலே முதல் அடியிலே தூக்கி கட்டப்பட்ட வெண்மை நிற கொடி போன்று இருக்கக்கூடிய அந்த தேவகங்கையானது 8 திக்கிலும் இருக்கக்கூடிய உபரிகளிலே எப்படி மோதி கொட்டி அலைகிறதோ அப்படின்னு உத்தராக. இது எங்கே இருக்கிறாருன்னு சொன்னா இலங்கையும் கடலும் அடலும் தூக்கின் இருநிதைக்கு இறைவனும் அறக்கல் குளங்களும் கிடமும் கொடும் தொழில் முடிந்த கொற்றவன் கொடும் சுழல் உத்தராகத்தை அப்படியே கொடும் சுழன்ற விலங்குகளில் இருந்து மேல் நின்ற விசும்பில்
வெண்குயில் பொடியன விரிந்து வரம் தரும் மணிநீர் கங்கையின் கரண மதரியாச்சிராக்குள்ளானே. அப்படியே சாதிக்கிறேன். உத்தராதத்தை எடுத்து அப்படியே இந்த இடத்துல சாதிக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, மாற்றம் உளவாகி தசகம் சம்சாரத்துல விவேகனாகக்கூடியவன் சுமதி விவேகனை கேட்கிறார். மூன்றாவது விவேகிகளுக்கு பயம் போகணுமே, ஆனால் லோகத்தில் விவேகம் தான் அதிகம் பயப்படுறார் அப்படின்னு சுமதி கேட்கிறார். கேட்கறது விவேகம் பார்த்தே கேட்கிறார். உங்ககிட்ட வந்து யாருக்கும் ட்ரீட்மெண்ட் செல்ல மொத்தம் தேர்ந்ததா இல்லையே டாக்டர் பார்த்து கேட்கிற மாதிரியாக டாக்டர் பார்த்து கேட்டா நான் வந்தாலே இல்லை டாக்டர் முன்னாலே வந்தேன் உங்ககிட்ட வந்து யாருமே ட்ரீட்மெண்ட் சரியாதியாக அப்படின்னு கேட்கிற மாதிரியாக சொல்லக்கூடாது. சொல்லணும் வாய வருது. சுவாமியோட ஸ்ரீசித்திர சுவாமிகள் போல அந்த நகைச்சுவை உணர்வு அவ்வளவு தாண்டிக்கிறாங்க. நகைச்சுவை உணர்வு எங்கே கேவல பக்தி சுமதி என்ன சொன்னா விவேகம் என்ன சொன்னான்னு பாருட்டாரு. யாருக்கிட்ட கேட்டாங்க விவேகத்துக்கு வேற சுமதி கேட்டுதான் வருவாங்க. அதனால விவேகத்தை சுமதி கேட்கிறாங்க. விவேகம் பாருங்க பயம் போனோமா பயந்தானே அறிவா இருக்கு. லோகத்துல அவிவேகம் சந்தோஷமா சாப்பிட்டு சுத்திட்டு இருக்காங்க. விவேகம் தானே எப்ப பார்த்தாலும் பயத்தை இருந்துட்டாம எப்ப கால் வருமோ கீழே விடுவோமோ என்ன ஆகுமோ இந்தியர்கள் பயப்பட விவேகம் தான் பயப்படுறா. விவேகம் வந்து என்ன கேட்கிறாங்க. அதுக்கு சுவாமி ஆட்சியெல்லாம் 3 பத்தி சாத்தியா அந்த 1 பத்தி வந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கணும், பயம் இருக்கணும். ஏன்னா பெரிய பயத்திலேருந்து இந்த பயம் காப்பாற்ற பெரிய பயத்திலேருந்து காப்பாற்ற விவேகியாருக்கே பயம் வந்து இந்த பயம் பெரிய பயத்திலேருந்து காப்பாற்று. அப்ப இந்த காலத்தில் தர்மம் போயிடுதோ குழந்தைகள் காப்பாற்றவா இல்லை அப்படின்னா 2 கோடி ரூபாய் சேர்த்து வச்சுக்கணும் நடக்கிறது. தர்மம் தேசத்துக்கு போனாலும் நமக்கு பயம் வரும். அப்போ பழைய காலத்தில் இந்த எண்ணம் வரவே வராது. பணத்தை ஆசைப்படாதுன்னு சொல்றாரு. பணத்தை வெறுக்கிறவர் அப்படிப்பட்ட 5 குழந்தைகள் வீட்டில் இல்லாத பிரச்சனை இல்லை. அவர் 10 வயசுல இருந்து கூட இருந்தார். அப்படிப்பட்ட நிலையில நாம அப்படி இருக்கவே இல்லை. ஏன் நாம தர்மத்துல பசங்களை நல்லா வாசிக்கல அப்பா அம்மாவோட நாம் நம்ம காரியத்தை பண்ணல எங்கோ லவ்லி வாசிக்க வாதிக்க வச்சிருக்கோம். நமக்கே இங்க வந்து நம்ம கொஞ்சம் பணம் வச்சுக்கணும் வச்சுக்காத எண்ணம் வரும். இந்த எண்ணம் ஏன்னா சூழ்நிலை இருக்கிறதுனால நாளைக்கு காப்பாற்ற இந்த லவ்லி படிப்பே அவனுக்கு செலவு நமக்கு இல்லாம போயிட்டு நம்ம இன்னும் கஷ்டம் தான் படுவோம். அப்போ அதுல என்ன இருக்குதுன்னா பெரிய பயத்தை காப்பாற்றுறதுக்காக சின்ன பயம் விவேகளுக்கு வருது அப்படின்னு பதில் சொல்ற இடத்துல அந்த பயம் விவேகளுக்கு வரக்கூடிய பயத்தை பட்டியல் சொல்ற இடத்துல மாற்றவாதம் என்ற தசகத்தில் இருக்கக்கூடிய உதாரணங்களை மொத்தத்தின் சுவாமி அதை டிரான்ஸ்லேட் பண்ணா சுற்றக்காக அதுக்கப்புறம் அது இது அதுல 3 உதாரணங்கள் கலிய சாய்க்காத சாட்சிங்க. ஆனாலும் எந்த உதாரணங்கள் கலிய சாட்சியில சாட்சிக்கிறோ அது அப்படியே சம்ஸ்கிருதம் பண்றது. பிரபாக மத்திய நிருத்த சம்பிராப்த நயனைவ ஜம்புகா காற்றத்திடைப்பட்ட கணவரும் மண்ணுமே ஒவ்வொரு பதமா பேசாதுங்க. அதை பார்த்தா கலியனுடைய சொற்களும் தமிழ்ல சொன்னதை தமிழையே பயன்படுத்துறது, தமிழ்ல சொன்னதை சம்ஸ்கிருதம் பயன்படுத்துறது. ஆனா லிட்டரேச்சர் பண்றது அப்படிப்பட்ட பிரீச்சரிசியம் அவரிடத்துல இருக்கு. இது தவறவும் வச்சுட்டு பார்க்கவே. ஆனால் சுவாமி உதாகரிக்கிற இடத்துல ரகசியத்தை சார்ந்த ஆராய்ச்சி. ஆனால் சுவாமி உதாகரிக்கிற விடயங்கள்ல அஷ்டாட்சர விடயத்துல எதை உதாகரிக்கணும்? ஆழ்வாசி சுத்திகள் சுத்தியே உதாகரிக்க முடியாது. ஏன் பிரதமாத்மாவே இருந்து போடுவேன், அகாவே இருக்குவேன், ஆயே இருந்து வச்சுக்கணும் அப்படின்னா பிரம்மனே மகசேன அந்த இதுக்கு விளக்கம் சொல்ற இடத்துல இருக்கு சமுத்தி இருக்கு அப்படின்னு சுத்தியை கொண்டு சொல்ல முடியாது. இந்த இடத்துல பல காரணம் மேல நாராயண சமுத்தமா இருக்கு. அதெல்லாம் எடுத்துருந்தாச்சு. கண்ணபுரம் உடையாவுக்கு அடியே கண்ணபுரம் உடையாவுக்கு அடியே இல்லாத சக்தியை ஏற்று அத்வைத பரமா இருக்கிற பணவத்தை விஷ்டாபதி பரமா ஆத்மாவுக்காக யாரு சக்தி யாரு சொன்னா பண்ணி சொன்னா இது இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அந்த கண்ணபுரம் உடையாவுக்கு அந்த சுதிய உதாரணத்துல ஆனா சுதிய உதாரணம் துணிக்கிறது மனசு அதுக்கு தகுந்த ஒரு பக்தி நமக்கு
பிரம்மனை மனசேங்கிற சப்தத்தை அது பிரத்யேகத்தையை ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா யுக்தியாக சம்பிரதாயத்தை காப்பாற்றுறதுக்கு வரும்பொழுது கண்ணபுரம் உடையாவுக்கு அடியே அதுக்கு சாய்க்கும் போது விக்ஷராஜனுடைய அடியில மற்றவராஜனாடிகளை மங்கைய கோலுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவன் தேவராஜன் வேண்டாம். அப்படிப்பட்டவர் அவர்கள் கண்ணபுரம் உடையாவுக்கு அடியே சருத்தியா வச்சிருக்க இந்த பிரணவத்துக்கு நம்ம ரெண்டு சருத்தி அந்தமா பயன்படுத்திருக்க. இப்படி அதுக்கப்புறம் வைஷ்ணவாக குறுகிய நோக்கம் பண்ணுவா, மற்ற தேவதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றார். ஆறு நீரிகால் என்ற பாசுரத்தை உண்மையாக உண்டாகிறதுக்காக பரிசேஷ கிரமத்தாலே இப்போ என்னை பார்த்து எங்களை பார்த்து குறுகிய நோக்கம் அப்படின்னு நீங்க சொன்னோம்னால் 3300 சென்ற தேவதை இருக்கும்போது ரெண்டுக்கு கோவில் எல்லாரும் நீங்களும் அவசியம் அப்படி நாம யாருனாலும் அவசியம் எங்கேயும் பண்ணல. நீங்க ரெண்டுக்கு கோவில் கட்டணும், நாங்கள் ஒருத்தர் கோவில் கட்டணும். கோவில் கட்டுறது புயமஸ்காரம் பண்ணும்போது எந்த நியாயங்களும் அத்தனை இதனுக்கு கோவில் கட்டுறா, மற்றவர்களும் கட்டுற கட்டுறது 2 பேர் 2 கோவிலுக்கு போடுவோம். நீங்க பாதி நிறுத்திருக்கோம் நியாயத்தை நாங்கள் பூர்த்தியா வந்து முதல்ல வேணும். பரிசேஷ நியாயக்காரையும் சாப்பிடுவோம். அந்த பாசுரத்தை எடுத்து அந்த பாசுரத்தை சாப்பிடு கழிச்சுட்டே வந்து ஓருவம் பொன்னுருவம் அந்த பரிசேஷ கணக்காலே சொல்றது பாசுரத்தில் இருக்கக்கூடிய விடயம். ஓருவம் பொன் பாரும்பி நீரதிகாரம் சுக்குமாகி பரவேறு சமயமாய் பறந்திருந்த ஏழுவில் மூவருவே இறந்த இவையோடு தந்துருவே இருக்கும்போது ஓருவம் பொன்னுருவம் பொன்று செந்தி பொன்றுமா கடவுருவம் ஒன்று நின்ற 3 உருவம் கண்ட போது 3 உருவம் கண்டு 2 நீங்க செலக்ட் பண்றதா 3 உருவம் கண்டு 1 நாங்கள் செலக்ட் பண்ணோம். யுக்தி பண்ணாத போது நீங்க எங்களை எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால 3 உருவம் கண்ட போது 1ஆம் சோதி அந்த அவர் சாட்சி கிடைக்கல இன்னைக்கும் பிரயத்னம் பண்ணி இருக்குன்னு உட்காந்து மாட்டார். சுவாமி செய்யறது இன்னொன்னு சுவாமி 25 விதேச மங்களாசாரம் பண்ணிக்கலாம், அவர் 85 ரூபாய் பண்ணிருக்கலாம். ஒட்டுமொத்த பாசுரத்தை எடுத்திருக்கேன். இந்த ஊர் பெருமாளுக்காலேயே மும்மணி கோவை நவமணி மாலை பந்து கழகமான ஊர் இந்த ஊர் பெருமாள் 4 விதேச பெருமாளுடைய பாசுரம் கல்வியுடைய பாசுரத்தை விட அதிகமாக இருக்கும். மற்ற விதேசத்தை விட என்னென்ன சாப்பிட்டாரோ அதெல்லாம் வந்து இந்த விதேசத்தை பெருமாள் வச்சிருக்க. சுவாமி ஸ்ரீ சரியா பார்த்தோம்னா கலியம் ஸ்ரீ மொத்தத்துக்கும் பூர்வ வியாக்கியானம் பண்ண முடியும். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சம்பவம் ஏதோ ஒரு இடத்துல மற்ற விதேசத்தை பெருமாள் பற்றி சொல்லுவோம்னு சாப்பிட்டாரு. இப்படி அஷ்டாட்சரத்துல இருக்கு. அஷ்டாட்சரத்துல உகார அனுலோக விவச்சேதம் பண்றது அப்படின்னா பாகவத நீங்க பாகவத சேஷத்துவத்தை ஏன்னா முதலில் சேடத்துவ ஞானம்ன்றது சேடமுத்தி ஆசைப்பட்டு கைங்கரியமே யாத்திரையார் அது கிடையாது ஒரு சத்தியம் வரும்படியாக 4 பருவம்ன்றதுனால சேடத்துவத்தை ஒத்துக்காட்டா கைங்கரியம் இல்லாமல் வரும். அப்போ நான்கு சேடமும் அப்போ சேடத்துவத்தை அநியோக விவச்சேதம் பண்றதுன்னு சொன்னா பாகவத சேடத்தை பண்றதே கேள்வி பாகவத சேடத்துவத்தை விவச்சேதிக்கிறேன்னு சொல்ற இடத்துலையும் நம்மாழ்வார் பாகவதர் 2 பதிவு சாதிங்க அவருக்கு உபாதையான்னு காப்பிட்டு அவ கைங்கரிக்குவாரேங்கிறத சாதி சேடத்தை சொல்றதுக்கு ஒரு தசகமும் கைங்கரிக்கை பற்றி சொல்லுவார். அதை சுவாமி உதாகரிக்கவே இல்லை. அதை உதாகரிக்கவே இல்லை. உதாகரிச்சது மற்றும் மதன் இருப்பாரோ உற்றதும் அறியாத கருணை மற்ற திருக்கழுத்தும் கட்டு நான் கண்ணபுரத்துக்கு இன்னொன்று யாத்தியாலும் அதிக உயர்த்தம் ஆசையாலும் அதிக உயர்த்தம். இப்படி 2மே ஒரே பாசத்தில் இருக்கு. இன்னும் அஷ்டாட்சரத்தை அவர்களே பெற்றுன்ற ஒரு பிரசித்தி இருக்கு. அதனால 3 விஷயத்துல நம்மாழ்வார் நாம சொல்லும்போது ஆழ்வார் ஆச்சாரிய கோஷ்டி நம்மாழ்வார் சேர்ந்திருந்தும் கூட ஆழ்வாரா இருந்தாங்க ஆச்சாரிய கோஷ்டி நம்மாழ்வார் மட்டும் சேர்ந்தில்லை, மற்ற ஆழ்வார்கள் இல்லை. அப்படி இருந்தும் கூட ஒன்னும் நம்மாழ்வார் உதாரணம் கலியனே உதாரணம் அந்த 3 இடங்கள்ல ஒன்னும் அச்சாவதார விஷயத்துல அஷ்டாட்சர விஷயத்துல இன்னொன்று பந்தய விஷயத்துல. அதாவது ஒரு சில இடங்கள்ல எல்லா ஆழ்வார்களையும் உதாரணம் இருக்கு, ஒரு சில இடங்கள்ல கலியனே 3 உதாரணம் இருக்கு, ஒரு சில இடங்கள்ல கலியன் வாக்கியத்தை உதாரணத்துக்கு மற்ற ஆழ்வார்கள் உதாரணம் முடியாதும் இருக்கு. அதாவது உதாரணக்கிற இடத்துல கூட அவர் எப்படி உதாரண முதல்ல யார் உதாரண யாரை மட்டும்
உதாரணத்துல எந்தெந்த விஷயங்கள் உதாரணம் பார்த்தா கூட இவருக்கு அவரிடத்துல இருக்கக்கூடிய பிரேமாதிசயம் தெரிகிறது. அதனால கலியனுடைய குடிகொண்ட கருத்துரையானது அவருடைய செயலி, அவருடைய சொற்கள், அவருடைய பொருளை அவர் ஒரு பாடையில் சார்ந்த 3 பாடைகள் அச்சுத சதத்தில் ஒரு 13 பாடலுடைய பொருள் இருக்கு. அதுக்கு அது இது மாதிரி இருக்கிற தேகலீச ஸ்துதியில 5 ஸ்லோகங்கள்ல பெருமாச்சாமல கூட காட்டல. அதுல ஆண்களுக்கு கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவருக்கு ஆரம்பமான தன்னை, அடியவர்களுக்கு ஆரம்பமான அடியவர்னு சொன்னாலே போருமே, அது மேல கல் பத்தியம் போக சாதிச்சிருக்க. அதாவது இவன் 3 பேரையும் சொல்றது, 3 ஆழ்வார்களையும் சொல்றது விசேஷிச்சு அந்த எண்ணம் வரமாவாரு. ஆண்களுக்கு கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர் முதலாழ்வார்கள். அதை தான் அந்த காசார அப்படிங்கிற ஆரம்பிக்கிற பாசூர்கள் சாத்திய இன்னும் இங்கேயும் கரும்பு இருக்கு. ஆண்களுடைய கண், அதாவது அந்த சொற்கள் கூட இந்த ஸ்லோகங்கள் கூடிய சொற்கள், பாசூர்கள் கூடிய சொற்கள். ஆண்களுடைய கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவருக்கு ஆரம்பனை ஓங்கரும் சுரகுனை குறவா சோழி குலாவிவன் விஷபாகம் பாடல் கேட்டு தீங்கரும் கண்பதம் சூழ்ந்த திருக்கோவலூர் கண்டேன் நானே. இப்படி அதை எடுத்து காட்டுங்க. இப்படி பட்டியல் போட்டா ஒரு புஸ்தகம் எழுதலாம். இந்த கலியனுடைய கொண்ட கல்பனையோட உடையதே அந்த யசாமதி கட்டி போட்டா முக்குரை கோபாலகிருஷ்ணன் என்கின்ற கலியுடைய சுத்திய பண்ணிருக்காரு. இப்படி அங்கங்க டிடி சுவாமி உத்தியானபுரத்திலே ஒரு சிலைகள் இருக்கு. உத்தியானபுரத்திலே ஒரு சிலை உத்தம சுவாமி சேர்த்தா அவசியம் பிரபந்த ரட்சாக்கிறது அன்வர்சன் நாமதேவன். பல இடங்கள்ல நாம் இலக்கணத்துல எண்ணங்கள்லாம் தப்பு என்ன கொண்டிருக்கோமோ. ஏன்னா சம்ஸ்கிருதத்துல ஒரு கிரமேண சூத்திரம், அப்புறம் அதுக்கு விருத்தி, அப்புறம் பாஷ்யம் வந்துருக்கும். இங்க இல்ல இருக்கிறதுக்குள்ளயும், அதாவது அவா எழுதுற மாதிரி விருத்தியோ பாஷ்யமோ இல்லாதனால அப்படி இருந்தே அந்த இடத்துல அபிப்பிராயம் வருதுன்னு சொன்னா அது மாதிரி இல்லாத அபிப்பிராயம் தைக்க வருது. எங்கெங்கெல்லாம் இன்னைக்கு இலக்கணத்துல நமக்கு கேவல தமிழ் இலக்கணத்தை வாசித்து நாம் குழந்தை போறோம், அங்க இவ்வாறு சுத்தியும் கொண்டு பார்த்தோமானால் நமக்கு அதை நம்ம மனசுக்கு ஏற்ற அளவுலையோ நிர்தாரம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு பல இடங்கள்ல மனசுல பட்டதை சொல்லு சப்தத்தை பயன்படுத்துறதுக்கு ஒரு 4 வகைகளும் அர்த்தங்கள் இருக்கிறேன். இது அப்படியே தொடரலாம். இதுக்கு முயற்சி எடுத்து நான் பண்ணலாம். ஒரு தந்தமிழர் அளவுக்கு என்ன தெரியும்னா மயிலாராஜ்யம் நம்ம மாதிரி ஆத்தனூருக்காக சேர்ந்தவருக்காக எத்தனையோ வருஷம் பொழுது போகிறோம். மற்ற நாட்டில் வாழ்க்கை இவ்வளவு யுக்திகள் போடுறதுன்னா இதுலயே ஆழ்ந்த மகான்கள் அந்த வாய்ப்பு நாமத்தை சாதிச்சிருக்கான்னு சொன்னா ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் முன்னாடி அவளுடைய திருமணம் எப்படி இருந்திருக்கும் அப்படிதான் யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த விதத்துல அடியன் பாக்கியம் இந்த இதுல 10 வருஷ காலம் சைத்திரோத்சவமும் 3 மகத்துவ உற்சவத்திலையும் அடியன் கலந்த பாக்கியம் சிறுவயசுலயே அந்த அங்க இருக்க 3 மகான்களுடைய கிருபைக்கு பார்க்கிறோம். இன்னொன்று இவருடைய திருத்தோப்பனார் 6வது திருத்தோப்பனார் சுவாமி இது 2 விஷயம் அவங்க சொல்றேன். ஏன்னா உற்சவத்துக்கு நாயகர் அது சொல்லாத வந்தது பிரயோஜனம் இல்லை சொல்லிருக்கோம். இந்த காலம் மாதிரி பணமும் கொள்ளாது வேலையை கொடுக்குது. வாடகை அவருக்கு 60 வருஷத்துலேயே அடிய தோப்பினார் மாதிரி கால் வளர்ந்துருக்கும். இப்படி சாஞ்சுதான் நினைப்பாரு. கேட்டா எனக்கு சாய்கால் அப்படிங்கிற திருவேங்கடம் எனக்கு சாய்கால் அப்படின்னு நான் நினைச்சா நடத்துவேன் அப்படின்னு அவர் வாடகை இப்படி ஷார்டேஜ் தான் அடக்கி கொடுப்பாரு. இப்பெல்லாம் ஆட்டோ வச்சுட்டு போவோம், அதிகாரம் வந்து கடைகள்லாம் வாங்கி வருது. திருவண்ணாமலை எங்கன்னா 1.5 லட்சம் தான் வரும். ஏன்னா அவர்கிட்ட என்ன திரவியம் இருக்கோ அதை வச்சு கைது பண்ணணும். வாடகை எல்லாம் திருத்துவார். அவங்க
மகாவாரத்தில் நீ அங்கே இருக்கிறாத கர்ப்போத்சவம் அப்புறம் ரதோத்சவம் தனி நீ அவசியம் வந்து ஏன்னா கூட பண்ண இருக்கா அதனால தான் எனக்கு பெருமாள் பாக்கியம் ஏற்படுது நீ ரதோத்சவம் கர்ப்போத்சவத்துவாது வந்து இதுல கதியாரம் பண்றாங்க அது மாதிரி அடைய ரொம்ப சின்ன வயசுல ஈடி சீனிவாச சுவாமி சக்கர ராஜகோபால சுவாமி முட்டத்தூர் கோயிலாளர் சுவாமி திருவடி அடிய தோப்பனாரும் மூணாவது முட்டத்தூர் சுவாமியும் காலேஜ் அவர் ஞாபக சுவாமி அடைய தோப்பனா ஞாயிற்றுவாமி ரெண்டு பேரும் ஒன்று ஏகத்தில் பேசிப்பா அவர் திருநட்சத்திரம் பெரியவர் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அந்த 3 பெரியவா வந்து அடிய பழகிருக்கேன் அடிய சின்ன வயசுல வந்து இங்க அத்தியாபனம் பண்ணும்போது அவ சந்தோஷம் முகத்துல தெரிஞ்சதே தவிர அடியத்துல மூக்கிய நாளுக்கு எனக்கு சந்தையா இருக்கு ஒரு சில திருவள்ளுவர் இருக்கு திருவாசிரியம் கைதிவச மொத்தம்லாம் மூமணி போவே நவமணி மாவட்டம் மூக்கிய நாளுங்க அதனால அந்த இவருக்கு அடியத்துல அபிமானம் இருக்கிறதுனால இப்போ உற்சவ நாயக்கா இருக்கிற அடியத்துக்கு அபிமானம் இருக்கிறதுனால நான் பழைய நாளில் பொறுத்து விட்டேன் டே பையா கொடுக்குறேன் டே பையா போய் முதல் 3 திருவந்தாதிய நீ எங்க இடத்துல கடைசி சப்தம் மலை குன்று இதை மாற்றி கவலைப்பாயிட்டோ அதை நீ வச்சு எழுதி அதாவது அயோத்திய போவான் அயோத்திய வேந்தன் அயோத்தி கரசன் அந்த 3 பெரியவாக தெரிஞ்சது 4 வருஷத்துல அத்தியனம் பண்ணாலும் ஒருத்தன் அருளி செயல நல்ல அதிகாரியா ஒரு அக்ஷரம் போடலாம் சொல்லி 10 வருஷம் பிரயத்னம் வேணும் அந்த சுவாமி அடியேக்கு ஒரு பிரபந்தம் ஆரம்பிச்சு அடிய தோப்பனாதான் பூச்சி பண்ண அதிகம் ஒரு அத்தியாபகத்தே அறியேன் பண்டைய பூச்சி சுவாமி அவர்கள் ஆரம்பிச்சேன் அவர் அடிக்கடி வெளியூர் போயிருந்தனால அடிய தோப்பனா நானே சொல்றாங்க எனக்கு பார்த்து சொல்ல அந்த சுவாமியோட ஆச்சாரியர் பிரபந்தாச்சாரியர் மகா பண்டிதர் அவர் தமிழும் தெரிஞ்சவர் அவரோட ஈடி சுவாமியுடைய பரீட்சையை தோன்றார் ஈடி சுவாமி அப்படின்னா அப்படி பரீட்சை பண்ண முடியுமா அந்த சுவாமி அதாவது 5வது கோட்டையுடைய சுவாமி அவரை கூப்பி அந்த சாதித்தவர்களாலும் சொன்னா சாலகரைக்கு கேட்கும் சாதித்தவர்களாலும் சொன்னா ஆழ்வார்களுக்கு கேட்கும் அவர் சொல்றேன் அப்படிப்பட்ட சுவாமி சரீரம் சாரீரம் திருமேன்னு சொன்னோம் சப்தம் சரீரமும் சாரீரமும் வரும் தமிழ் 2வது சக்கரராஜகோபாலியா இருக்கிற அவரோட யார் இருந்தாலும் அதாவது 3, 4, 5, 6வது கோட்டைகள் சுவாமி அத்தியாவதாரி பாக்கியம் இருந்து அவரோட சேவை அதாவது பவித்திரமாக சாத்திருக்கிற ஒரு அத்தியாவதம் உண்மையிலேயே பாக்கியம் ஒரு தடையாவது அவரோட நாலாயிரம் செய்யணும் எந்த மலர்கள் அயோத்திக்கு அரசனங்க வேந்தனங்க கோமானங்க அது தூக்கத்தோட பண்ண முடியாத அவர் ஆழ்வார்களே சொல்லணும் ஏன்னா வாத்தியாரம் நல்ல தமிழ் வியாபாரம் தெரிஞ்ச சுவாமி பகவத்கீதைக்கு அதிகாரி எது சொல்ற அவா சம்பளம் கொடுத்தார் ஆனால் இவர் பழைய முதல் 3 திருவந்தாதிகள் கவலைப்பாடு சொல்றா இந்த வயசுல வாசிதான் அப்படின்னு இந்த சொல்லியிருக்கான் சுத்தி அதனால அவங்க சொல்ல நீ கேட்க சொல்றேன் அவன் கவலைப்பாடு முதல் 3 திருவந்தாதில அப்படின்னு அடியேன்னு சொல்லவா இந்த வயசுல ஏதோ போலாம் பாசு கொடுத்தா இவர் எப்படி சொன்னா நம்ம கிட்ட அபிமானம் இருந்தாலும் இந்த சுவாமி கேட்டு நீ பழைய போனா முதல் 3 திருவந்தாதிக்கு எந்த திருவந்தாதில எங்க கவலைப்பாடு முதல்ல 1 மாசம் உட்காந்து அதை இது பண்ணிக்கோம் சுவாமி சார்ல அப்படின்னா நம்மள கூட்டுறதுக்கு இப்படி அந்த அனுகிரகம் அவர் பண்ண கைங்கரியம் வேதாசத்திரமான 4 பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவர் கைங்கரியம் பண்ண அது மாதிரி இல்லை பழையெல்லாம் தில்லஸ்தான சுவாமி எழுதும்போது கூட நடந்து வரணும் ஒரு சில லௌகிக வஸ்துக்கள்லாம் சைக்கிள் வச்சுக்கணும் தில்லஸ்தான சுவாமிக்கு எந்தெந்த வஸ்துக்கெல்லாம் சைக்கிள் வச்சுக்கலாமோ அந்த சைக்கிள் வச்சுட்டு சைக்கிளை ஒரு தலையில வச்சுட்டு எதெல்லாம் சைக்கிள் வச்சுக்கூடாதோ அந்த தலையில வச்சுட்டு தள்ளி வரணும் இந்த கைங்கத்தை அவர் பகவத் கைங்கரியம் பாகவத் கைங்கரியம் ரொம்ப நாள் நான் சொல்லியிருக்கேன் பகவத் கைங்கரியம் பகவத் கைங்கரியம் ஆச்சாரிய சுவாமி சாத்திய பகவத் கைங்கரியம் பாகவத் கைங்கரியம் ஆச்சாரிய கிடைச்சா இதுக்குள்ள இருந்து அவர் 3 பிராப்தமாச்சுன்றது ஒண்ணு அது மாத்திரம் இல்லாம அந்த தில்லஸ்தான சுவாமி பண்ண கைங்கரியம் தேவநாதன் பண்ண கைங்கரியம் 4 வருஷம் வைதிகம் பார்த்தோம் 6வது சுவாமி பார்கவன்
அவர் குமார் அந்த அளவுக்கு அருளிச்செயல் அதிகாரியாக இருக்கு. அந்த அருளிச்செயல் சந்ததியாகவும் அது தொடரணும், வாயடி வாரியாக தொடரணும். அவர் தேவநாதன் கைங்கரியம் குமாரர் பௌத்திரர் 2 பேருமே திவ்யதேச பெருமான் கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் ஏற்படுது. குமாரருக்கு 2 திவ்யதேச பெருமான் கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் ஏற்படுது. மாலோகன் ஒரு திவ்யதேச பெருமான், வீரநாதன் ஒரு திவ்யதேச பெருமான். அது அவர் பண்ண கைங்கரியம் வீண் போகல. நாம் பிரார்த்திக்க வேண்டியது இந்த சுதினத்துல இந்த வம்சம் அப்படியே தொடரணுன்றது வெளியாடி முடியல. கவிதாய கல்யாண பிரகாரினே ஸ்ரீமதே வேசனேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ பார்த்தாசகலே இவன் நமோ ஸ்ரீ நாராயண மகாதேவாய